ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. ஒரு மனுஷன் வெற்றி அடைகிற வரைக்கும் தான் அவனோட வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க, அவரோட வாழ்க்கையில் பாராட்டுகள் அதிகமாக இருக்கும். அதாவது வெற்றி அடைகிற வரைக்கும் அவரோட போராட்டத்தை எட்டி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அதே அவர் வெற்றி பெற்ற பிறகு பார்த்திங்கன்னா எல்லோரும் பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் மனித வாழ்க்கையோட இயல்பு. வெற்றி பெறுற வரைக்கும் அவன் எப்படி வெற்றி பெறான் அப்படின்ட்டு தூரம் நின்று வேடிக்கை பார்த்து ஏளனம் பேசுகிற மக்கள், அவன் வெற்றி அடைஞ்ச பிறகு அவன் காலடியில் போய் கிடப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, எதிராளி வெற்றி அடைஞ்சிட்டா இவன் தோல்வி அடைஞ்சிருவான் அப்படிங்கிறதுக்காக இல்லை, எதிராளி வெற்றி அடைஞ்சிட்டா நம்மளும் இது மாதிரி வெற்றி அடைய சொல்லி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வற்புறுத்துவாங்க அப்படின்ற ஒரு பய உணர்வு தான். இதை எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா, எதிரிக்கு பயந்தவன் ஆதி காலத்திலிருந்தே எதிரிக்கு பயந்தவன் பல விதமான போர்க்கருவிகளை கண்டுபிடிச்சி அவனை வெற்றி கொள்கிறான், எதிர்த்து போராடி வெற்றி கொள்கிறான். ஆனால் தனக்குத்தானே எவன் ஒருத்தன் பயப்படுறானோ, தன்னைத்தானே தன் மேலே யாருக்கு நம்பிக்கை இல்லையோ, தனக்குத்தானே எவன் பயப்படுறானோ அவன் எல்லாம் சாமியை சரணாகதி அடைகிறான், தெய்வத்திடம் சரணாகதி அடைகிறான். தான் மேலே நம்பிக்கை இல்லை, தன்னைத்தானே நம்பாத ஒரு மனிதன் தெய்வத்திடம் போய் சரணாகதி அடைகிறான். அப்போது எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்கம் துணிந்து விட்டால் துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை. அதுபோல் தன்னைத்தானே நம்பாதவன், தன் திறமை மேலே தனக்கு நம்பிக்கை இல்லாதவன் தெய்வத்திடம் சரணாகதி அடைந்து அழுது புலம்புறான். இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாம் கிரக கோளாறு தான். முன்னவர் ஜாதகம் வீரியத்தோடு இருக்கும், பின்னவர் ஜாதகம் சாதுரியமாக இருக்கும். வீரியங்கிறது நேரடியாக போர் புரிவது, சாதுரியம்ங்கிறது கடவுளை சரணாகதி அடைந்து சாதுரியமாய் செயல்படுவது. வீரியமாக செயல்படுறவங்களுக்கு உடனடியாக வெற்றி கிட்டும், சாதுரியமாக செயல்படுறவங்களுக்கு பொறுமையாக தான் வெற்றி கிட்டும். அதற்காக கடவுளை சரணாகதி அடைவர்கள் எல்லாம் சாதுரியசாலி அப்படின்னு சொல்ல வரல, இல்லை தன் மேலே தனக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள்னு சொல்ல வரல. பெரும்பாலான மக்கள் யார் அதிகமாக கடவுளை சரணாகதி அடைகிறானா, வீரியமிக்க மனிதர்கள். அதாவது வீரியத்தோடு செயல்பட்டு காரியத்தில் வெற்றி பெற்ற மக்கள் தான் பெரும்பாலும் கடவுளை சரணாகதி அடைகிறாங்க. ஏன்னா தான் எடுத்த செயலெல்லாம் வெற்றி அடைஞ்சதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் எந்த ஒரு காரியமும் நினச்சிட்டா இறங்கிடணும். வெற்றியோ தோல்வியோ அது மேலே கடவுளின் கையில் இருக்கட்டும். ஏன்னா நம்மளை படைத்தவருக்கு நமக்கு எப்போ வெற்றி தேவைப்படும், நம்ம எப்போ வெற்றியை எதிர்கொள்ளணும் அப்படின்றது இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் மூலயமா பல அரிய தகவல்களோடு உங்களை சந்திக்க இருக்கிறோம். பல பொக்கிஷமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நல்லது.